இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. முஸ்லிம் இந்து பிரதிநிதிகள் சந்திப்பு. ரமலான் மாதத்தில் நல்லிணக்க கலந்துரையாடல். சிவகுமார். ரமலான் மாதத்தில் அமைதி, பல்லின சமூக ஒற்றுமை உணர்வை முன்னிட்டு முஸ்லிம் மற்றும் இந்து சமூக பிரதிநிதிகள் ஹார்மோனி மடானி எனும் நிகழ்ச்சியின் வழி நேற்று புத்ரஜெயாவில் முதல் முறையாக சந்தித்து கலந்துரையாடினர். இச்சந்திப்பு அனுமதியின்றி கட்டப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு தலங்கள் உட்பட அண்மைய காலமாக ஏற்பட்டுள்ள சில நுணுக்கமான உணர்ச்சி பூர்வமான பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்கும் நோக்கில் நடைபெற்றது. புத்ரஜெயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடந்த இந்த உரையாடலில் சமூக தலைவர்கள், மத தலைவர்கள், பல்வேறு இனங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இனி மூன்றாம் தரப்பின் கருத்துக்களை விட இதுபோல் நேரடியாக உரையாடி தீர்வு காண வேண்டும் என மலேசிய முஸ்லிம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஜைனுல் ரிசால் அபுபக்கர் வலியுறுத்தினர். சுமார் 20 மலாய் முஸ்லிம் பிரதிநிதிகளும் 10 இந்திய இந்து பிரதிநிதிகளும் அதில் கலந்து கொண்டதாக அவர் தெரிவித்தார். இது ஆரம்ப கட்ட உரையாடல். பிரதமர் துறையின் கீழ் ஒரு சிறப்பு குழுவை அமைத்து வழிபாட்டு இடங்களுக்கான நில ஆய்வை நடத்த வேண்டும் என மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டாக்டர் என் சிவகுமார் பரிந்துரைத்தார். டீசல் விலை 51% உயர்வு. மூடப்படும் அபாயத்தில் சுற்றுலாத்துறை. எரிபொருள் விலை உயர்வால் குறிப்பாக டீசல் விலை 51% உயர்ந்துள்ளதால் நாட்டில் பல சுற்றுலா போக்குவரத்து நிறுவனங்கள் மூடப்பட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. சுற்றுலா பேருந்துகள் மற்றும் வேன்கள் முழுக்க டீசலையே சார்ந்துள்ளன. இதனால் விலை உயர்வு அவற்றுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மலேசிய உள்நாட்டு சுற்றுலா சங்கமான மிட்டா கூறியது. மேற்கு மலேசியாவில் கடந்த வாரம் டீசல் விலை 80 சென்ட் உயர்ந்தது. இன்று மேலும் 80 சென்ட் உயர்ந்து 3.12 ரிங்கிட்டிலிருந்து 4.72 பதிவாகியும் என நிதி அமைச்சு நேற்று அறிவித்தது. இது வெறும் சில நாட்களில் 51% உயர்வு என்கிறார் சங்க துணைத் தலைவர் லோகேஸ்வரன் கே சுகுமார். அரசாங்கம் உடனடியாக டீசலுக்கு சிறப்பு உதவித் தொகையை வழங்காவிட்டால் பல போக்குவரத்து நிறுவனங்கள் சேவையை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் எச்சரித்தார். மலேசியாவும் எண்ணெய் உற்பத்தி நாடு என்றாலும் உள்நாட்டு தேவைக்கான பெட்ரோலியம் பொருட்கள் அனைத்துலக சந்தையிலிருந்தே வாங்கப்படுகின்றன. இந்நிலையில் மத்திய கிழக்கு மோதலால் உலக சந்தையில் விலை எகிரினாலும் மலேசியாவில் ரான் 95 பெட்ரோல் விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. தெலுங்கு சமூகத்தின் ஒத்துழைப்பும் உறுதுணையும் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. விக்னேஸ்வரனின் உகாதி செய்தி வாழ்த்து. மாய்கா எப்பொழுதும் தெலுங்கு சமூகத்தின் வளர்ச்சியிலும் நலனிலும் அக்கறை கொண்டு செயல்படுவதாக அதன் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ்.ஏ. விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். அதே போல தெலுங்கு மக்கள் மாய்காவின் நீண்ட நெடிய பயணத்தில் தொடர்ந்து ஒத்துழைப்பும் உறுதுணையும் வழங்கி வருவது தம்மை பெருமை கொள்ள செய்வதாக அவர் தெரிவித்தார். இன்று உகாதி தெலுங்கு புத்தாண்டை கொண்டாடும் தெலுங்கு சமூகத்தினருக்கு வழங்கிய வாழ்த்து செய்தியில் விக்னேஸ்வரன் அதனை குறிப்பிட்டார். இந்த இனிய நாளில் தெலுங்கு சமுதாயத்தினர் எல்லா நலமும் வளமும் பெற்று தேசிய நீரோட்டத்தில் மாய்காவின் வழி தங்களின் பங்களிப்பை அளித்து தாங்களும் உயர்ந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றார் அவர். அனைத்து மலேசிய தெலுங்கு மக்களுக்கும் உகாதி சுபகாஞ்சலு என அறிக்கை வாயிலாக விக்னேஸ்வரன் தெரிவித்தார். கூட்டணி கிடையாது, டிவிகே தனித்தே போட்டி. விஜய் அறிவிப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலால் தமிழக அரசியல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தெளிவுபடுத்தியுள்ளார். மத சார்பின்மை மற்றும் சமூக நீதி என்ற தங்களது கொள்கைகளில் எந்த சமரசமும் இருக்காது என அவர் திட்டவட்டமாக சொன்னார். எனவே பல்வேறு கட்சிகள் கூட்டணி பேரத்துக்கு வந்ததாகவும் அவற்றுடன் டிவிகே பேச்சு நடத்தியதாகவும் வெளியாகும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். ஈராண்டுகளுக்கு முன் கட்சி தொடங்கியதிலிருந்தே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதாக விஜய் கூறியும் எந்த ஒரு முக்கிய கட்சியும் அவர் பக்கம் செல்லவில்லை. இந்த நிலையில் அடுத்த தேர்தலில் டிவிகே தனித்தே போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் கடந்த ஒரு வாரமாக திடீரென அதிமுக, பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் டிவிகேவை சேர்த்து வைக்க பேச்சுவார்த்தை நடப்பதாக பரபரப்பு செய்திகள் வெளியாகின. கட்சியின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனாவோ கூட்டணி சேர்ந்தால் டிவிகேவுக்கு 90 தொகுதிகளும் விஜய்க்கு துணை முதல்வர் பதவியும் தருவதாக பேரம் நடத்தப்பட்டதாக கூறியிருந்தார். இந்நிலையில் அவை எல்லாமே வதந்திகள் என்ற ரீதியில் பேசி கூட்டணி பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் விஜய்.
ரமணனின் 8 லட்சம் ரிங்கிட் சம்பளமும் சலுகையும் தொகுதி மக்கள் நலனுக்கே. சுங்கைபுலூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் மனிதவள அமைச்சருமான டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் 2023ஆம் ஆண்டிலிருந்து தனது சம்பளம் மற்றும் இதர சலுகைகளை சேர்த்து சுமார் 8 லட்சம் ரிங்கிட் தொகையை தொகுதி மக்களுக்கே பங்களித்துள்ளார். அண்மையில் கூட பள்ளி வாசல்கள், சுறாக்கள், கோவில்கள், ஆலயங்கள், தேவாலயங்கள் ஆகிய வழிபாட்டு தலங்களுக்கு 65,200 ரிங்கிட் வழங்கினார். இதற்கு முன் 80,350 ரிங்கிட் தொகையை இஹ்யா ரஹ்மலான் நிகழ்ச்சிகளுக்கும் சமூக திட்டங்களுக்கும் ஒதுக்கியிருந்தார். தவிர நோன்பு பெருநாளை ஒட்டி சுங்கைபுலோ B40 மக்களுக்கு 3,350 உணவு கூடைகளையும் 10,000 புபுர் லாம்புக்கு நோன்பு கஞ்சி பொட்டலங்களையும் விநியோகித்துள்ளார். இது தொகை பற்றியது அல்ல, பொறுப்புணர்வு பற்றியது என PKR உதவி தலைவருமான அவர் அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தினார். வாக்குறுதிகள் கொடுத்தால் மட்டும் போதாது, அவற்றை நடைமுறைப்படுத்தும் தொடர்ச்சியான செயல்தான் நம்பிக்கையையும் நம்பகத்தன்மையையும் உருவாக்கும் என பளிச்சென அவர் சொன்னார். பதிவு செய்யப்படாத கான்டாக்ட் லென்ஸ் விற்பனைக்கு எதிராக மருத்துவ சாதன ஆணையம் நடவடிக்கை. பதிவு செய்யப்படாத கான்டாக்ட் லென்ஸ்களை சில்லறை விற்பனையாளர்களுக்கு தெரிந்தே விநியோகிக்கும் விநியோகஸ்தர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்களுக்கு எதிராக மருத்துவ சாதன ஆணையம் கடுமையான அமலாக்க நடவடிக்கையை எடுக்கவிருக்கிறது. மார்ச் 16ஆம் தேதி அன்று பசாரியா வங்சா மாஜுவில் மலேசிய ஒளியியல் மன்றத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட ஒரு கூட்டு நடவடிக்கையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்படாத தயாரிப்புகள் உட்பட மருந்து சீட்டு இல்லாமல் கான்டாக்ட் லென்ஸ்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து ஆங்கில தினசரி வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 3 மணி நேர அதிரடி சோதனையில் 3 அமலாக்க குழுக்கள் 19 வளாகங்களில் சோதனை நடத்தியதோடு சில்லறை விற்பனையாளர்களின் கையிருப்பு எங்கிருந்து வருகிறது என்பதையும் அவர்கள் விசாரித்தனர். சில வர்த்தகர்கள் தங்கள் பொருட்களை உள்ளூர் மொத்த விற்பனையாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்து கொண்டிருக்க மற்றவர்கள் அவற்றை தாய்லாந்து மற்றும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்தனர் அல்லது இணையம் வழியாக வாங்கினர். பினாங்கில் 4 மாத குழந்தை மரணம் தொடர்பில் பராமரிப்பாளர் மீது கொலை குற்றச்சாட்டு. இம்மாத தொடக்கத்தில் செப்ரன் ஜெயா மருத்துவமனையின் குழந்தைகள் பராமரிப்பு மையத்தில் 4 மாத ஆண் குழந்தையை கொலை செய்ததாக 22 வயதான பராமரிப்பாளர் ஒருவர் மீது இன்று புகிட் மெர்தாஜம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் நூருல் ரஷீதா முகமது அகேட் முன்னிலையில் மொழிபெயர்ப்பாளர் குற்றச்சாட்டை வாசித்த போது அதனை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக குற்றம் சாட்டப்பட்ட ஃபரானா பஸ்மர் அப்துல்லா தலை அசைத்தார். கொலை வழக்குகள் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் ஃபரானாவிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. செப்ரன்ஜயா மருத்துவமனையில் உள்ள பின்டார் குழந்தைகள் காப்பகத்தில் 29 வயதான உம்மு ஹபீபா லாவின் குழந்தையின் மரணத்திற்கு காரணமாக இருந்தார் என ஃபரானா மீது குற்றம் சாட்டப்பட்டது. மார்ச் 9ஆம் தேதி அதிகாலை 1 மணி முதல் 4 மணி வரை இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது. பிரேத பரிசோதனை மற்றும் ரசாயன அறிக்கைகள் இன்னும் கிடைக்கவில்லை என்பதால் குற்றச்சாட்டப்பட்ட பெண்ணுக்கு நீதிமன்ற ஜாமீன் மறுக்கப்பட்டதோடு இக்குற்றச்சாட்டு மீண்டும் ஜூன் 23ஆம் தேதிக்கு மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். பரபரப்பான நெடுஞ்சாலைகளில் சிறுவன் ஸ்கூட்டர் ஓட்டியது மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியது. பரபரப்பான நெடுஞ்சாலையில் சிறுவன் ஒருவன் ஸ்கூட்டரில் சென்ற சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து அது குறித்த பலர் தங்களது கவலையை வெளிப்படுத்தினர். இணையத்தில் பரவலாக பகிரப்பட்ட அந்த சிறிய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோவில் கார் ஓட்டுநர்களும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளும் அச்சிறுவனை தவிர்ப்பதற்காக வேகத்தை குறைத்த போதும் அவன் சாலையில் சீராக ஸ்கூட்டரை ஓட்டி செல்வது அந்த காணொளியில் காண முடிந்தது. பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் ஃபுட் பாண்டா ஊழியர் ஒருவர் அந்த சிறுவனை சாலையின் ஓரமாக அழைத்து சென்று பாதுகாப்பாக நிறுத்தினார். கோத்தகினபாலவில் உள்ள ஒரு நெடுஞ்சாலையில் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் சரியான இடம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த காணொலி இணையத்தில் வைரலானதால் பலர், குறிப்பாக நெட்டிசன்கள் தங்களது கருத்துக்களை வெளியிட்டனர். பலர் ஃபுட் பாண்டா ஊழியர் விவேகமாக செயல்பட்டதை பாராட்டினர். 1.1 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள குளோன் கார்கள் பறிமுதல். புகிட் அமான் குற்றப்புலனாய்வு துறை. மலேசியாவில் பெரிய அளவிலான குளோன் கார்கள், அதாவது கார்களை மாற்றி அமைக்கும் கும்பல் போலீசார் முறியடித்துள்ளனர். புகிட் அமான் குற்றப்புலனாய்வு துறை மேற்கொண்ட நடவடிக்கையில் வாகனங்களின் அடையாளங்களை மாற்றி
திருடப்பட்ட கார்களை சட்டப்பூர்வமாக விற்கும் அக்கும்பலின் முயற்சி வெளிச்சத்திற்கு வந்தது. மார்ச் 12 முதல் 15 வரை 6 மாநிலங்களில் நடத்தப்பட்ட சிறப்பு சோதனைகளில் சுமார் 1.1 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 8 குளோன் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 4 வாகனங்கள் சிங்கப்பூரில் திருடப்பட்டவையாகும். இதையடுத்து 2 பெண்கள் உட்பட 33 முதல் 60 வயதிற்கு உட்பட்ட 12 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 8 பேர் வாங்குபவர்கள், 2 இடைத்தரகர்கள், 1 பயன்படுத்தப்பட்ட கார்களை விற்பவர், மேலும் 1 சிங்கப்பூரில் தேடப்படுபவர் ஆவார். அந்த சிங்கப்பூர் நபர் அந்நாட்டு அதிகாரிகளிடமே ஒப்படைக்கப்பட்டதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறை இயக்குனர் டாக்டர் எம் குமார் தெரிவித்தார். கர்ப்பிணி மனைவியை தாக்கிய ஆடவனுக்கு போலீஸ் வலைவீச்சு. மலாக்காவில் கோத்தா ஷபந்தார் உள்ள கராக்கே மையத்தில் ஞாயிற்றுக்கிழமை தனது கர்ப்பிணி மனைவியை தாக்கியதாக சந்தேகிக்கப்படும் நபரை போலீசார் தேடி வருகின்றனர். தனது 20 வயது மகள் காணவில்லை என அவரது தாயார் திங்கட்கிழமை அதிகாலை மணி 1:17க்கு போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து அதிகாரிகள் கவனத்திற்கு இந்த விவகாரம் கொண்டு வரப்பட்டதாக மலாக்கா போலீஸ் தலைவர் சுல்கைவிரி முக்தார் தெரிவித்தார். வீட்டின் பின்புற கதவு வலுக்கட்டாயமாக திறக்கப்பட்டிருந்ததை கண்டறிந்து கரோக்கே மையத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது தனது மகளை 22 வயது ஆடவர் தாக்குவதை கண்டு அவரது தாயார் அதிர்ச்சி அடைந்தார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அதிகாலை 4:41 மணிக்கு பாதிக்கப்பட்ட பெண் ஆம்புலன்ஸ் மூலம் மலாக்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் அப்பெண்ணின் தலையிலும் அவரது கன்னத்திலும் மென்மையான திசுக்களில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக சுல்கைரி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். இதற்கு முன்னதாக இது தொடர்பாக வைரலான சிசிடிவி காட்சிகளை தரையில் கிடந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை சந்தேக நபர் அடிப்பதும், அறைவதும், அவரது முடியை பிடித்து இழுப்பதும், மோட்டார் சைக்கிளால் அவரது தலையில் மோதுவதுமாக பதிவாகி இருந்தது சுல்கைரி சுட்டிக்காட்டினார். மலாக்காவில் அல் குரானை மிதித்த முஸ்லிம் ஆடவருக்கு 9 மாத சிறை. மலாக்காவில் கடந்த மாதம் அல் குரானை மிதித்த ஆடவருக்கு 9 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இஸ்லாத்தை அவமதிக்கும் நோக்கில் அவ்வாறு செய்து பிப்ரவரி 28ஆம் தேதி அந்த வீடியோவை சமூக ஊடகத்தில் பதிவேற்றியதை 41 வயது அமீர் அப்துல் மாலிக் அலோர்காஜா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் 295வது பிரிவின் கீழ் அவர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். ஒரு முஸ்லிமே தனது மதத்தை அவமதிப்பதால் அதன் கடுமைக்கு ஏற்ப தக்க தண்டனை விதிக்குமாறு அரசு தரப்பு நீதிமன்றத்தை கோரியது. அதனை ஏற்றுக்கொண்டு நீதிபதி அத்தண்டனையை விதித்தார். எந்த ஒரு சமயத்தையும் இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் புனித ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்களின் மனம் புண்படும்படி இப்படி நடந்து கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என நீதிபதி தீர்ப்பில் கூறினார். அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டுள்ள கோவில்களை முதலில் இடியுங்கள், நான் போலீசில் சரணடைகிறேன். தமீம் தஹ்ரி இந்த மத சின்னங்களை அவமதித்ததாக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட ஏதுவாக போலீஸ்காரர்களால் தேடப்படும் தமீம் தஹ்ரி அப்துல் ரசகார் போலீசாரிடம் சரணடைய தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் ஒரு நிபந்தனை வைத்துள்ளார். அதாவது அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டதாக பட்டியலிடப்பட்டுள்ள இந்து கோவில்கள் அனைத்தையும் அதிகாரிகள் இடித்தால் மட்டுமே மலேசியாவிற்கு திரும்பி போலீசாரிடம் சரணடைவாராம். கோலாலம்பூர் ஜாலான் பண்டமாஸில் உள்ள ஒரு கோவில், பினாங் புக்கிட் மெதாஜா மருத்துவமனைக்கு வெளியே உள்ள கோவில், சீஃபீல்டு பழைய கோவில் மற்றும் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள கோவில்களை அவர் இடிக்க பட்டியலிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு அவரது சமூக ஊடக கணக்கான தானா மலேசியா நிகழ்வு வாயிலாக வெளியிடப்பட்டது. மலேசியாவில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கோவில்கள் குறித்த தகவல்களை சேகரிக்கவும் பகிரவும் ஏதுவாக தமிழை அமைத்த இந்த தானா மலாயு ஆகும். நேற்று முன்தினம் ஜமீர் வினோத் உள்ளிட்ட 3 தமீம் தஹ்ரியும் அம்மத அவமதிப்பு குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் சவுதி அரேபியாவின் மதீனாவில் இருப்பதாக கூறப்படுகிறது. ப்ளூம்பர்க் விசாரணைக்கு அனைத்துலக ஒத்துழைப்பை போலீஸ் நாடுகிறது. இந்த விவகாரத்தோடு தொடர்புடைய சில நபர்கள் வெளிநாடுகளில் வசிப்பதாக நம்பப்படுகிறது. இது தவிர அதிகாரிகள் மெனாரா பெட்ரோனஸில் உள்ள ப்ளூம்பர்க் அலுவலகத்திற்கு சென்று பல ஊழியர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளதாக போலீஸ் படை தலைவர்
டத்தோஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்தார். மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க அரசாங்கங்களுக்கு இடையிலான வழிகள் அல்லது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மூலமாக ஒத்துழைப்பு தேவைப்படும் என அவர் இன்று புக்கிட் அமானில் செய்தியாளர்களிடம் பேசிய போது கூறினார். விசாரணையை முன்னெடுத்து செல்வதில் எல்லை தாண்டிய ஒருங்கிணைப்பு மிக முக்கியமானது என்பதோடு நிர்வாகத்தில் கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் பொறுப்பை அரசாங்கம் போலீஸ் துறையிடம் விட்டுவிட்டதாகவும் முகமது காலித் தெரிவித்தார். முன்னதாக அரசாங்கத்தையும் தேசிய நிலைத்தன்மையையும் சீர்குலைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட திட்டம் குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருவதாக முகமது காலித் கூறினார். மேலும் இந்த குற்றச்சாட்டுகளில் உள்நாட்டில் செல்வாக்கு மிக்க ஒரு நபரும் அனைத்துலக ஊடக நிறுவனமும் சம்பந்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாகியின் பங்குரிமைகள் குறித்த விவகாரம் அறிக்கைக்கு பின்னால் உள்ள பத்திரிகையாளர் அடையாளம் காண்பதற்காக போலீஸ் துறை ப்ளூம்பர்கின் கோலாலம்பூர் அலுவலகத்திற்கு சென்றதாக இணையதள பதிவேடு ஒன்று தெரிவிக்கிறது. வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையோடு நோன்பு பெருநாள் கொண்டாடுவோம் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன். மலேசியர்களின் இன ஒற்றுமைதான் நமது பலம் என்பதால் நோன்பு பெருநாள் காலம் மட்டுமின்றி எல்லா காலங்களிலும் இன ஒற்றுமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க கூடாது என தமது நோன்பு பெருநாள் வாழ்த்து செய்தியில் மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ்.ஏ. விக்னேஸ்வரன் அறைகூவல் விடுத்துள்ளார். இந்நிலையில் மலாய்க்காரர்கள், இந்தியர்கள், சீனர்கள் அனைவரும் ஒன்றாக வாழ்ந்து வருகிறோம். இதனை ஒருபோதும் கைவிடாமல் ஒன்றாக கைகள் கோர்த்து நாம் அனைவரும் மலேசியர்கள் என்ற அடிப்படையில் நோன்பு பெருநாள் கொண்டாடுவோம் என அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் தற்போது பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ள போதிலும் இனங்களுக்கு இடையில் ஒற்றுமை சீர்குலையவில்லை என்பதுதான் உண்மை. கடந்த காலங்களில் தோட்டப்புறங்களில் பல இன மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்தனர். அந்த நிலை தொடர்ந்து நிலைநிறுத்தப்படுவது பல இன மக்களும் பல சமயத்தினரும் ஒருமித்து வாழும் இந்த மலேசிய திருநாட்டில் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய பண்டிகையான நோன்பு பெருநாள் இன மற்றும் சமய நல்லிணக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை என்றார் அவர்.